ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரெக்னென்சி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட் போகிறோம், எல்லாமே பண்ணுறோம். நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரியே ஒரு சுச்சுவேஷனில் இருக்கவங்க ஒரு ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரியை பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அடிக்கடி ப்ரெக்னென்சி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு, பிசிஓடி, ரெகுலர் பீரியட்ஸ்லாம் இருந்திருக்கு. ஹஸ்பண்ட்க்கு மொட்டிலிட்டியும் பார்த்திங்கன்னா லோவாக இருந்திருக்கு. 6 தடவை ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து செட்டே ஆகலை. 6வது தடவை ஃபாலிகுலர் ஸ்டடி அப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஐயுஐ பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஐயுஐக்கு வந்து ஹெச்இஜி இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு எக்கு க்ரோத் ஆகலை இந்த மாதம் சுத்தமாக. ஸோ வந்து அடுத்த மாதம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டாங்க. நான் ரொம்ப வந்து வெக்ஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோஸை வந்து நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு ஐயுஐலாம் போகாமையே அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதை வந்து அது ஐயுஐ ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் அந்த எடுத்த ரெமெடியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபாலிகுலர் ஸ்டடி, ஐயுஐ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டா நீ அடுத்து அதில் மட்டும்தான் ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படின்றது கிடையாது. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் நிறைய போய் பாருங்கள். நிறைய ப்ரெக்னென்சி ஸ்டோரிஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரீட்மெண்ட் போயிட்டு ஃபாலிகுலர் ஸ்டடி நீங்கள் வந்து பண்ணி அது ஃபெயில் ஆனால் கூட அகெயின் உங்களுக்கு ஒரு நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நிறைய பேர் ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஐ ஃபெயில் ஆகி எனக்கு வந்து நான் அவ்வளோ செலவு பண்ணிட்டேன், எனக்கு ஒர்க் ஆகலைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நேச்சுரலாக ட்ரை பண்ணி ப்ரெக்னென்ட் ஆன ஸ்டோரி வந்து நிறைய இருக்குது. ஸோ ஹோப்போடு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ரெமிடிஸ் வந்து நிறைய இருக்குது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு. ஒன்று ஒர்க் ஆகாட்டியும் உங்களுக்கு இன்னொன்று ஒர்க் ஆகும். ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொறுமையாக மனசு விட்டுறாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த சிஸ்டர் வந்து என்னென்ன ரெமிடி எடுத்திருக்காங்க, என்னென்ன ஃபுட் எடுத்திருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ அவங்க சென்ட் பண்ணிக்க மெசேஜ் பார்க்குறேன், நான் காட்டுறேன் பாருங்களேன். ஸோ மேரேஜ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் ஆகுது. நான் வந்து 1 இயராகவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன். அதாவது மேரேஜ் ஆகி 6 மந்த்லேயே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபாலிகுலர் ஸ்டடிலாம் வந்து நான் பண்ணேன், ஐயுஐ பண்ணேன், எனக்கு வந்து எக்கு க்ரோத் ஆகலன்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லேருந்து அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணதுன்னா சீட் சைக்கிளிங் ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு அது செட் ஆகலை. பட் அப்புறம் ஒரு 2 மந்த்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா வெந்தய டீ, அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்தாக டெய்லி வந்து கோவா, செவ்வாழை, பிசிஓடி எக்ஸசைஸ், நோ இன்டர்கோர்ஸ் ஆஃப்டர் ஓவுலேஷன் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது கொய்யாப்பழம், செவ்வாழை ரெகுலராக எடுத்திருக்காங்க. பிசிஓடிக்குன்னு இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் வந்து அதையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல்லையும் இருக்குது, ஃபர்டிலிட்டி எக்ஸசைஸும் இருக்குது. அதே மாதிரி இந்த யோகா சேனல்ஸ் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, யோகா குரு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யோகா சேனல்ஸ் வச்சுருக்கவங்க அவங்க நிறைய பெண்களுக்கு பிசிஓடி ஃபர்டிலிட்டிக்கு யோகா போட்டிருப்பாங்க. நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணலாம். நம்ம சேனல்லே யோகா, ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரி, ஃபர்டிலிட்டி யோகா, பிசிஓடின்னு யோகான்னு போட்டிங்கன்னா இருக்கிறதுல இந்த பெஸ்ட்டான யோகா அதுவும் நான் வந்து போட்டிருக்கேன். அந்த போஸ்டர்ஸ் நான் போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்தும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோ இன்டர்கோர்ஸ் ஆஃப்டர் ஓவலேஷன், இதுவும் நம்ம சொல்லக்கூடாது தான். ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கணவரோட இணையறதை அவாய்ட் பண்ணணும். அப்புறம் 5 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பாதாம் வந்து ஊற வச்சதை அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் இவங்க வந்து எடுத்திருக்காங்க. எதை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா கவலைப்படாமல், ஒரி ஆகாமல், திங்க் பண்ணாமல், ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நான் ஃப்ரீயாக இருந்தேன். ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் மந்த், நான் வந்து இந்த மாதம் எதிர்பார்க்கவே இல்லை, பட் நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். காட் கிரேஸ், உங்கள் டிப்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணி ஐ ஆம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. அதாவது ஹச்சிஜி போட்டு வந்து ஐயுஐ பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது எக்கு க்ரோத் ஆகலை. அதுக்கப்புறம் சரி விட்டுட்டு அவங்க இந்த ஃபுட்டு ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஓகே ஆகிருக்கு. அதுதான் நேச்சுரல் ரெமெடிக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பவர். நீங்கள் வந்து டேப்லெட் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐயுஐ ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா கருமுட்டை வளர்ச்சிக்கும் உங்களுக்கு அந்த ஊசி போடுவாங்கல்ல, அந்த ஊசி வந்து அந்த மாதத்துக்கு அந்த குறிப்பிட்ட நாட்கள் தான் அதோட எஃபர்ட் வந்து உங்களுக்கு உடம்புல வந்து இருக்கும். நீங்கள் கொஞ்ச நாள் அந்த மாத்திரை போடுற வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த எக்கு க்ரோத் தூண்டும். அடுத்த மாதம் நீங்கள் போடலைன்னா அது தூண்டாது. அதே மாதிரி தான் நீங்கள் பீரியட்ஸ் ரெகுலராக மாத்திரை போடுறீங்கன்னா நீங்கள் அந்த மாதம் அந்த மாத்திரை 30 நாள் போடும்போது உங்களுக்கு பீரியட்ஸ் வரும். நீங்கள் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடுச்சுன்னு நினைப்பீங்க, ஆனால் அது ஒரிஜினல் பீரியட்ஸ் கிடையாது. ரெகுலராக எப்போ வரும்னா உங்கள் உணவு சாப்பிட்றது மூலமாக உங்கள் உடம்புல ஹார்மோன் சீராகி கருமுட்டை வளைஞ்சு ஓவலேஷன் ஆகுதுன்னா தான் உங்களுக்கு ரெகுலர் ஆகிருக்கு அப்படின்ட்டு தான் அர்த்தம். ஸோ அதே மாதிரியே இப்போ இந்த எக்கு க்ரோத்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் ஆகுது, ஆகலை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாது அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் அந்த கருமுட்டை வளர்ச்சிக்குன்னு சொல்லக்கூடிய உணவுகளை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது இந்த மாதம் ஒர்க் ஆகாத மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு.
ஆனால் அதோட எஃபர்ட் வந்து அதோட பலன் வந்து நீங்கள் பின்னாடி அனுபவிப்பீங்க. ஒரு மாதமும் நீங்கள் எடுக்கக்கூடியது நீங்கள் பீரியட்ஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் இன்றைக்கி போடுற எஃபர்ட் வந்து உங்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக பலன் அளிக்கும். அதோட எக்கு குவாலிட்டி, அடுத்து வரப்போகிற எக்கோட குவாலிட்டி, எண்டோமெட்ரியம் குவாலிட்டி, ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் அது சரி பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். சிலருக்கு உடனே ஓகே ஆகலாம், சிலருக்கு டைம் ஆகலாம். பட் ஹோப்போடு ட்ரை பண்ணுங்கள். நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நிறைய ப்ரெக்னன்சி ஸ்டோரி இருக்குது. ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். பழைய வீடியோஸ் எல்லாம் நிறையா கேளுங்க. கேட்க உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுலேருந்து உங்களுக்கு என்னெல்லாம் ஃபுட்டு, என்னெல்லாம் ரெமிடி எடுக்க முடியுதோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நேச்சுரல் ரெமிடிஸ் வந்து பயப்படாமல் ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.